வெண்மணி மலையொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற செயற்பாட்டாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய கீழ்வெண்மணி ரமேஷ் அவர்கள். அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணா, யார் இந்த வெண்மணி ரமேஷ்? உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்தீங்கண்ணா. வெண்மணி ரமேஷ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான் தான். பெரிய பொருளாதார பின்னணி இல்லை மற்ற சமூக பின்னணி எதுவும் கிடையாது. நம்ம அடிப்படையில் கம்யூனிஸ்ட். உங்களுக்கு தெரியும், வெண்மணிங்கிறது எங்கள் ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர். அந்த ஊர் முழுக்க கம்யூனிஸ்டுகளை தான் இருந்தாங்க. அது ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படி சிதைஞ்சிடுச்சு. திமுக, அதிமுக, இப்போ நாம் தமிழர் வரலையும் இருக்குது. பொதுவுடைமை அரசியல் இருந்ததுனால அந்த ரசிக மனப்பான்மை இல்லாமல் கொள்கை அடிப்படையிலான அரசியல் பார்வை அடிப்படையிலே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், இப்போ காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், அதுக்கப்புறம் பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமென், இப்போ இவங்களோட வரலாறுலாம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய ஆயுத புரட்சியெல்லாம் பார்த்துட்டு தலைவர் பிரபாகரனோட ஆயுத புரட்சியும் ஒரு நியாயமான புரட்சி தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு தலைவருடைய அந்த ஆயுத போராட்டத்தை ஒரு தீவிரவாத போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருந்துச்சு. யாரும் வெளிப்படையாக அதை ஈழ போராட்டத்தை ஆதரிக்கல கம்யூனிஸ்ட் கட்சியில். ஆனால் எனக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் தான் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் மேலே இருந்துச்சு. அதை தொடர்ந்து வரும்போது 2009 ஈழப்படுகொலை அது கேள்விப்படும்போது நம்ம அப்போ வெளிநாட்டில் இருந்தோம். அப்போது நம்ம அது சார்ந்த உணர்வு இணையதளத்தில் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அது சார்ந்த செய்திகள் நமக்கு சேர்ந்துச்சு. கொஞ்சம் பதப்பதப்பு, போராட்டங்கள் அதெல்லாம் அந்த நேரத்தில் இருந்துச்சு. நம்ம மனசுக்குள்ளே இருந்ததை விட 1000 மடங்கு ஒருத்தன் மனசுக்குள்ளே இருந்து கடுமையாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு நிற்கிறாரு ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடியே ஐயா வைகோ அவர்களை நமக்கு நல்லா தெரியும். அவரை தொடர்ந்துகிட்டு இருந்தோம். கட்சிக்குள்ள போகலனாலும் அவரோட ஸ்பீச், அவரோட பேச்சு, அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு ஐயா பேச்சு உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அதை தாண்டி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், ஒரு ஆள் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு உணர்வோட கலந்த சொற்களா வெளியில விழுந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது தான் அண்ணன் சீமான். அதுக்கப்புறம் அப்படியே அப்பயும் கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்தோம். இருந்தாலும் அண்ணன் மேல ஒரு பற்றுதல் வந்துச்சு. முக்கியமான ஒரு கேள்வினா, இப்போ பொது உடைமை போராளிகள் நிறைந்த மண்ணில் பிறந்திருக்கீங்க. இங்க முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டுகள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தத்துவத்திலிருந்து தமிழ் தேசிய தத்துவம் பிடிச்சி நாம் தமிழர் கட்சியில இணைகிறதுக்கு முக்கியமான பங்கு உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? இல்ல, அடிப்படையாவே நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்ததுனால இந்த சோசியலிச பொருளாதாரம்ங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அது தமிழ் தேசிய கருத்தியலோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தமிழ் தேசிய அரசியல்னு சொன்னா அது என்னமோ செப்பரேட்டிசம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உண்மையை சொல்ல போனா எல்லோருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம், இது ஒரு பொது உடைமை தத்துவம் தான். எல்லோருக்கும் சமமான மருத்துவம் இலவசம்ங்கிறது ஒரு பொது உடைமை தத்துவம் தான். எல்லோருக்கும் குடிநீர் இலவசங்கிறது ஒரு பொது உடைமை தத்துவம் தான். அரசே உழவு செய்யும், அரசே விவசாய பண்ணைகள் அமைச்சு எல்லாருக்கும் அந்தந்த கிராமத்துல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றாங்கிறது பொது உடைமை அரசியல் தான். இது அண்ணனோட பொருளாதார தத்துவம் முழுக்க முழுக்க பொது உடைமை தத்துவம் தான். அதுக்குள்ள அண்ணன் தமிழர் இனம், தமிழ் மொழி இனம், இனத்தின் உரிமை, அவங்களோட வரலாறு, இனம், அதுக்கப்புறம் விவசாயம், மரபு வழி மருத்துவம், இதெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வர்றதுனால அது தமிழ் தேசிய பொது உடைமை அரசியல். உண்மையிலே தலைவர் பிரபாகரன் அவர்களே பேசுறது எப்படின்னா தமிழ் தேசிய சோசியலிச குடியரசு அப்படின்னு தான் பேசுறாரு. அப்போ நம்ம அந்த சோசியலிசம்ங்கிறதே கம்யூனிசத்தோட தொடர்ச்சி, கம்யூனிசத்தோட அடுத்த கட்டம் தான் சோசியலிசம். அதனால நாம் தமிழர் கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம் என்ன, என்னுடைய உணர்வும் அதுக்குள்ள இருக்கு. அதை சார்ந்து எனக்கு புதுசா கிடைச்சது இந்த இன அரசியல். தமிழர்களுக்குன்ற ஒரு 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு இனத்துக்கெல்லாம் நாடு இருக்கும்போது 15 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இனத்துக்கு ஏன் இந்த பூமி பந்துல ஒரு நாடு இல்லை? இப்ப தமிழ்நாடு நம்ம நாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கான சட்டத்தை நாமே இயற்றிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம சட்டம் இயற்றலாம், ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வேணும். குடியரசுத் தலைவர் தமிழனா இருப்பாரா? தமிழரா இருந்தாலும் தமிழ் என்ற உணர்வோட இருப்பாரா?
அவரை கட்டுப்படுத்துறது யாரு? மத்திய அரசு. வட இந்தியர்கள் தமிழர்களுக்கான சட்டத்தை இயற்ற விடுவார்களா அப்படின்னு ஒரு கேள்விலாம் நிறைய அதுக்குள்ள இருக்கு. அப்போ தமிழர்களுக்கு ஒரு குடியரசு இல்லை இந்த பூமி பந்தில, இவ்வளவு பெரிய பூமி பந்தில அப்படிங்கும்போது நமக்கு அண்ணன் பேசுற அரசியல் சரி அப்படின்னு தோணி இதுக்குள்ள வந்தோம். 2016 இணைய வழி உறுப்பினர் ஆயிட்டோம். 2020 கட்சி கட்டமைப்புக்குள்ள இதுவரை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எதிரியா தீர்மானிக்கிறது மத்திய அரசு, மாநில அரசு, 2 பேரும் திராவிட கட்சிகள், 2 பேரும் தேசிய கட்சிகளை தான் பயிற்சி சக்தியா பாக்குறாரு. மற்றபடி பொது உடைமை கட்சிகளா இருக்கட்டும், இதர கட்சிகளா இருக்கட்டும், அவங்களை எல்லாம் நட்பு சக்தியா தான் பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது அண்ணன் கீழ்வெண்ணுக்கு இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வரும்போது அங்க உள்ள கம்யூனிஸ்ட் தோழர் எதிர்த்ததா ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் கடந்த ஆண்டுகள்ல. பொது உடைமை சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவர்கள் சீமானையா எதுக்கணும்? அவங்க கம்யூனிஸ்டுகள்ங்கிறத தாண்டி திமுக கூட்டணி கட்சிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப அவங்க கம்யூனிஸ்டுகளா, உண்மையான கம்யூனிஸ்டுகளா இருந்தா சீமானுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அவங்க பாட்டுல வழியிட்டு அவங்கள அண்ணனை அனுப்பிச்சு விடலாம். சிறந்த பண்பு அதுதான். அவங்க நான் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறத உணராம திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமான மனநிலை கொடுக்குறாங்க. அதனால இது நடக்குது. மற்றபடி கம்யூனிஸ்டுகளே சிறந்த கம்யூனிஸ்டுகள்லாம் இருப்பா. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை அண்ணன் அடிக்கடி போய் பாக்குறாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப திமுக கூட்டணியில இல்லாம தனிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி நின்றுச்சுன்னா நிச்சயமா சீமானை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் பாதைக்குள்ள அவங்க சில சமரசம் பண்ணிட்டு போற சூழல் இருக்கு. அதனால அவங்க அண்ணனை கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. தவிர சரியாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல கம்யூனிஸ்டுகளே நம்மளோட வெற்றிக்கு அடிப்படையா அமைவாங்க. இப்ப தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில சிறந்த களை பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேரும் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா தமிழகத்தை ஆண்டு இருக்காங்க. புதுசா தமிழ் தேசியத்தை முன்னிச்சு நாம் தமிழர் கட்சி நாங்க இந்த நிலத்தை கைப்பற்றுவோம், ஆளுவோம் அப்படின்னு சொல்லிதான் வர்றீங்க. மக்களிடத்துல உங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்குதான் நினைக்கிறீங்க? மக்கள் உங்களை பின்னாடி அணி திறந்து வர்றாங்களா? இல்ல, இதுல இந்த கேள்வி எனக்குள்ளேயே சில நேரத்துல பெருசா உருவாகும். மக்கள் நம்மள இன்னும் கவனிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கட்சியில இருக்கிற அடிப்படையான பொருளாதார சிக்கல். இப்ப நான் களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு தெரியுது, ஊர்ல இருக்கிற பணக்காரன் எல்லாம் திமுக, அதிமுக, அதை தாண்டி வெளில வந்தா பாஜக. நம்மள மாதிரி ஏழை எளிய மக்கள், ஏதோ ஒரு சில பணக்காரர்கள் வர்றாங்க, அது வேற, அது பத்தாது, அது போதாது நம்ம களத்துல நம்ம பணி செய்யறது. அப்போ இந்த கூலி வேலை பார்க்குற பிள்ளைங்க, இந்த குழுல வேலை செய்யற பிள்ளைங்க, ஏழை எளிய பிள்ளைங்க, அவங்க கட்சியில பெரும்பாலியா இணைகிறாங்க. அவங்களால பொருளாதாரத்தை கொடுத்து உதவ முடியல. நமக்கு கட்சிக்கு பொருளாதாரம் தொண்டர்கள் கொடுக்கறதானே பணம், அந்த கட்சி உறவுகள் கொடுக்கறதானே பணம். அது கிடைக்க மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சிக்கு போதிய அளவுக்கு இல்லை. இப்ப விஜய் 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த 80 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அண்ணன் 30 லட்சத்துல அந்த மாநாடு நடத்துவாரு. அந்த 80 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா எத்தனை மாநாடு அண்ணன் நடத்துவாரு? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட அதுவே இல்லை. நீங்க இப்ப தொடர்ச்சியா களத்துல களமாடிக்கிட்டே இருக்கீங்க, தினம்தோறும் போராட்டங்களை ஈடுபடுறீங்க, மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. உங்களுடைய பொருளாதார பின்னணி எப்படின்னு இருக்கு? எனக்கெல்லாம் பொருளாதாரம் எல்லாம் கிடையாது. நான் அதிகபட்சமா வெளிப்படையா உண்மையை சொல்றேன். நான் கட்சிக்காக செலவு பண்றது என்னன்னா, ஏதாவது கூட்டம் போட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். எங்கேயாவது திருமுனை கூட்டம் போட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாவீரர் நாள், அந்த இன எழுச்சி நாள் கூட்டத்துக்கு போகும்போது ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். ஒரு 500 ரூபாய் என் கைக்கு செலவு பண்ணுவேன். அதற்கான வருமானமும் கூலி தொழில் தானே? நம்மளுடைய தொழில் தானே, நம்ம ஒரு சின்ன தொழில் வச்சிருக்கோம். இதுதான் நான் கட்சிக்காக செலவு பண்றது. கட்சிக்காக பொருளாதாரம் நம்ம பெருசா செலவு பண்றது இல்லை. காரணம் நம்ம கிட்ட அது இல்லை. நம்ம உடல் உழைப்பை போடுறோம், நேரத்தை கட்சிக்காக செலவு பண்றோம். அதுவும் குடும்பத்தை தாண்டி இருக்கிற பொழுதுகளை நம்ம கட்சிக்காக பயன்படுத்துறோம். முழு நேரமா ஈடுபடுற அளவுக்கு நமக்கு குடும்ப சூழல் இல்லை. அது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பிள்ளைங்க அப்படிதான். இப்ப நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், இப்ப நம்ம தொகுதி செயலாளர் அண்ணன் பழனிவேல் இருக்காரு, அவரே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். நமக்கு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் கூட பொருளாதாரத்தை பின்தங்கிதான் இருக்காரு. அப்படிதான் நம்ம கட்சி இருக்கு. அது எல்லாமே அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் களத்துல நிக்கிறாரு. அது எல்லாமே நமக்கும் தெரியுது. அதனால களம் நமக்கு மடங்கல அப்படின்னு நம்ம நினைக்கல. அவங்க வாக்களிக்கல, நம்ம அவங்கள போய் நிற்போம், அவங்ககிட்ட போய் நிற்போம். அவங்க இன்னைக்கு இல்லையா அடுத்த நாள் நம்மள திரும்பி பார்ப்பாங்க. பாக்குற வரையிலும் நம்ம அவங்கள்ட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்ண 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளை கடந்த கட்சிகள் வலிமையான கட்டமைப்பை வச்சிருக்காங்க அடித்தளத்துல. அவங்க மக்களை இணைச்சு போராடுறது எளிமையா இருக்கும்.
இப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி இப்போ உங்களுடைய ஊர் வந்து கீழ்வெண்மணி, அங்க வந்து பொது உடைமை சித்தாந்த இது சார்ந்த மக்கள் தான் அதிகமா காணப்படுறாங்க. அவங்க அவங்க இந்த சித்தாந்தத்திலிருந்து தமிழ் தேசியம் நோக்கி உங்களோட வந்து களமாட வர்றாங்களா? இல்ல களமாட எது சிரமமா இருக்க வர்றது? இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு களமாடுற பிள்ளைங்க குறைவு. காரணம் என்னன்னா, அதான் சொன்ன பொருளாதாரம். இப்ப ஒரு பையனை வந்து இன்னைக்கு கூட்டம் இருக்கு வாங்கப்பா அப்படின்னா, பைக்ல பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்க. பையன் சொல்றாங்க, அண்ணா வீட்டுல பணமே இல்லைண்ணே, அதாவது நீங்க பணம் கொடுங்க, நான் என்ன சும்மா வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களை வச்சு நம்ம களமாடுறோங்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து நம்ம மண்டல செயலாளர் அப்புவா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரனா இருக்கட்டும், தொகுதி செயலாளர் பழனிவேலனா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இவங்க களமாடி இந்த கட்சி இந்த அளவுக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயம். அதான் நீங்க இவ்வளவு உணர்வு பூர்வமா கட்சியில பயணிக்கிறதா சொல்றீங்கன்னா, கட்சியில பயணித்த முன்னாள் நிர்வாகிகள் வந்து கட்சியை விட்டு விலகி போறாங்களா? தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து நாகை மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் விலகுகிறார்கள், 500 பேர் விலகுறாங்க, 1000 பேர் விலகுறாங்க செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவங்க ஏன் விலகுறாங்க? உண்மையிலே கட்சியின் செயல்பாடு வந்து சரியில்லாம இருக்கா, இல்ல அவங்களோட லாப தேவைக்காக போறாங்களா? இல்ல, அந்த தினத்தந்தி போட்ட அந்த 1000 பேருங்கிறதுலாம் பொய். அவங்க வந்து ஒரு 200 பேர் போனாங்க. அந்த 200 பேரும் திமுக ஆளுக்கு போனாங்க, நாம் தமிழர்ல இருந்தா போல. நாம் தமிழர்ல இருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைப்படி 2 பேர் தான் வெளியேற்றினாங்க. அவங்க தான் வெளியில போயிருக்காங்க. மற்றபடி யாரும் போல. ஒரு சிலர் மன வருத்தத்துல இருப்பாங்க, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். கட்சியில பிரச்சனைங்கிறது எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. பணம் கொடுக்குற கட்சியா இருந்துச்சுன்னா பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப திமுகல ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்டுக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், 2 பேர் போட்டி போடுவாங்க. 2 பேர் போட்டி போடும்போது ஒரு ஆளே என்ன செய்வாரு, பணத்தை கொடுத்து இன்னொருத்தர் ஆஃப் பண்ணிடுவாரு. அப்ப பணம் வாங்கினவரு அமைதியா போயிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியில அப்படிலாம் கிடையாது. ஒரு கருத்து முரண் ஏற்பட்டா கூட இடிச்சு குடிச்சுன்னு தான் நிக்குமே தவிர ஒரு அதை சால்வ் பண்றதுக்கான வழியே கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம், கூப்பிட்டு பேசினா சால்வ் ஆயிடும் பிரச்சனை, கூப்பிட்டு பேசினா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நானே பார்த்திருக்கேன் பல இடங்கள்ல. அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சியில ஒருத்தன் சரியா பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சியில நீ எதிர்பார்ப்போட நின்னா ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. ஒரு தியாக உணர்வோட நிக்கணும். அப்படி நிக்க முடியலன்னா நிச்சயமா நீ நாம் தமிழர் கட்சிக்குள்ள ரொம்ப நாளைக்கு நிக்க முடியாது. அண்ணன் சொல்ற மாதிரிதான், விஷமா இருந்தா அது தானே என் உடல் தானே தூக்கி வெளியில எரிஞ்சிடும் அப்படிங்கிறது போல அது போயிடும், வேற வழி கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்க திமுக சொல்றாங்கன்னா சமூக நீதி, சமத்துவம் எல்லாமே நாங்க தான் கடைபிடிக்கிறோம், ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியுமே நடந்துகிட்டு இருக்கு, புதுசா இருக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ் தேசிய வியாதிகள் வர்றாங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் அவசியம் என்ன இருக்கு? இது இப்ப அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே அப்படியே எதிர்ப்பதமா வச்சு அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தளவு இப்ப நம்ம நாட்டோட அரசியல் கட்டமைப்பு அப்படி இருக்கு. இப்ப ஸ்டாலின் ஒரு ஊருக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன், 10 நாளைக்கு முன்னாடி ரோடு போடுவாங்க, புரியுதா, தோரணம் கட்டுவாங்க, அப்படியே கோலாகலமா இருக்கு அந்த இடமே. இப்போ அங்க வர்ற ஸ்டாலின் என்ன நினைப்பாரு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க அப்படின்னு அவர் நினைப்பாரு. இயல்பா அது நினைப்பு தோணும். அவங்க களத்துக்கு வந்து பார்த்தாதான் அது தெரியும். அதை பார்க்க விடவும் மாட்டாங்க இந்த கீழ்நிலையில உள்ளவங்க. அதனால அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு நல்லாட்சினா என்னன்னே தெரியாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்டாலின் ஐயாவுக்கு அதுதான் நல்லாட்சி, இப்ப நடக்கிற ஆட்சி தான் நல்லாட்சி. பார்வைக்கு இதுதான் நல்லாட்சி. உண்மையான நல்லாட்சி என்ன? இப்ப அடிப்படையில ஒரு மக்களோட பிரச்சனை இன்னைக்கு தீர்க்கணும்னா முதல் விஷயம் என்ன தெரியுமா? அண்ணன் சொல்ற மாதிரி வேலை வாய்ப்பு. நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கா, மகளிர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, குடும்பத்தை அருமையா நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இது அது வந்து ஒரு அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்வர் அப்படி நம்ப வச்சிருக்காங்க. அது யாரு முதல்வருக்கே தெரியாம ஆட்சி நடக்குது. உண்மைதான். முதல்வருக்கு மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. அது அதை ஏன் அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னு புரியல. கீழ்நிலையில இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமைக்கு இங்க இருக்கிற யதார்த்தத்தை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. அப்ப ஐயாவை போய் பாக்குறோம்னா, ஐயா எல்லாரும் சூப்பரா இருக்காங்க, ஐயா மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு இவங்க சொல்றது. அவங்க நினைச்சுதான் சரி மக்கள்லாம் நல்லாதான் இருக்காங்க போல இருக்கு. இயல்பாவே அதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த களத்துல இந்த அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகளை தலைமைக்கு கொண்டு போனா ஒருவேளை அவங்க மனசறிஞ்சு அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. அண்ணன் சீமான் வந்து
ஒரு 100 பேர் போராடுறாங்க, 100 பேருக்கு நடுவுல நிப்பாரு, என்ன பிரச்சனைன்னு மக்கள்கிட்ட கேட்பாரு. ஐயா ஸ்டாலின் கேட்பாரா? இல்ல எடப்பாடி அவர்கள் கேட்பாங்களா? வாய்ப்பு இல்ல. அண்ணனும் இந்த களத்துல இந்த அளவுக்கு நிக்கிறதுனாலதான் அண்ணனுக்கு இந்த பிரச்சனை புரியுது. இல்லைன்னா அண்ணனுக்கும் அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால இந்த இது இருக்கு. இந்த நிலை மாறணும்னா இந்த தலைமை, இந்த கட்டமைப்பே மாறணும் மொத்தம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா திமுக அதிமுக மாற்ற நாம் தமிழர் கட்சி தான் சொல்றீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு நாங்க தான் மாற்றுன்னு சொல்றாங்களே விஜய், அவங்க உங்களுக்கு போட்டி கிடையாதா? எப்படி போட்டி ஆகும்? நீங்க இப்ப நான் என்னை பொறுத்தவரை விஜய் கட்சி நான் எப்படி பாக்குறேன்னா இன்னொரு திமுக. ஏன்னா அவர் திமுக அவரும் மக்களை சந்திக்கிறது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அவரும் மக்களை சந்திக்கிறது இல்ல. அவருக்கு அடுத்தது வந்து புஷி ஆனந்த் இருக்காரு. இன்னொரு தேர்தல் பத்தி அவருக்கு டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் வேலை செய்யுது. அவங்கள்ட்ட இருந்து வாங்குற டேட்டாஸ் தான் அவரும் மக்கள் எல்லாம் சந்திக்கிறது. அவர் சொன்ன நேரத்துக்கு வருவாரு, மக்களை அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி இந்த இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் கொடுப்பாரு, போவாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நீங்க இதை செய்யுங்க, இந்தந்த நேரத்துல இதை செய்யுங்க, இத்தனை மணிக்கு அதை செய்யணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், அதை செஞ்சுட்டு நீங்க கிளம்பி போங்க, உங்களை நாங்க தொல்லை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் படி அவர் வந்து நடிச்சுட்டு போவார். அவரு அது உணர்வோட செய்யணும்னா மக்கள்கிட்ட நிக்கணும், மக்களை நெருங்கணும். அப்படி இருக்கிற தலைவர் இருக்குன்னு ஊடகங்களை எல்லா இடங்கள்லயும் திமுக அதிமுக 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய்னு பணம். அதுங்க பணம். இதுல என்ன இருக்கு? ஊடகங்கள் பணம் வாங்காம ஊடகங்களை நாம் தமிழர் கட்சியை காட்ட மாட்டாங்க. அது சீமானும் பணம் கொடுத்தா காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறோம், 1 மணி நேரத்துக்கு 4.5 லட்சமா என்னமோ வாங்குறதா கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு 4.5 லட்சம் நம்ம கொடுக்குறோம்னா அவங்க எல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க? நம்ம கிட்ட பணம் இல்லை, 4.5 லட்சம் கொடுக்கணும். அவங்கள்ட்ட பணம் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க செய்தி ஆக்கிட்டே இருப்பாங்க. ஊடகங்கள் மனசறிஞ்சு அவங்க உண்மையும் நேர்மையுமா இந்த களத்துல இல்லை. அதுதான் இந்த நாட்டோட சாபக்கு. முதல் விடயம் ஊடகங்கள் ரொம்ப முக்கியமான விடயம். ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு நாட்டு மக்களுக்கு ஊடகங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த ஊடகங்கள் நடுநிலை தவறி நிக்கிறதுனாலதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இவ்வளவு பெரிய சீர்கேடு. அதை யாராலையும் மாத்தணும்னா ஊடகங்கள் மாறினுச்சுன்னா இது எல்லாத்தையும் மாத்திடலாம். இவ்வளவு இடையூறுகளுக்கு இடையில 2026 சட்டமன்ற தேர்தல் காலம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல இதுல தேர்தல் வியூகம் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியா தேர்தல் வியூகம் அது இது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரம் மக்களை சந்திக்கிறது, கிடைக்கிற எல்லா நேரங்களையும் எல்லா நேரத்தையும் மக்களை போய் சந்திக்கிறது, மக்கள்கிட்ட பேசுறது. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தேர்தலுக்குன்னு போய் மக்களை சந்திக்கிறது இல்லை. எங்க மக்களை பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு இவைகள் எல்லாம் பேசுறது. என் வண்டியில அண்ணனோட படத்தை வச்சிருக்கு, அதை பார்த்து 10 பிள்ளைங்க வந்து நம்ம கட்சியில சேர்ந்தாங்க. சரிங்களா? அது மாதிரி நாங்க தேர்தல் நேரம்னு பார்க்க மாட்டோம். எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் மக்கள்கிட்ட அண்ணனை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தி கட்சி கொள்கைகளை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கும். அது தேர்தல் வேலைன்னு நம்ம பாக்குறது இல்லை. கருத்தியல் புரட்சி தான். தேர்தல் நேரத்துல இன்னும் கூடுதலா நேரத்தை செலவழிப்போம், அவ்வளவுதான். மற்றபடி இதுல ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஸ்ட்ராட்டஜி அண்ணன் வந்து வேட்பாளர் போடுறதுல, வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல அது அண்ணன் ஸ்ட்ராட்டஜி. அது சில வழிவகைகள் வச்சிருக்காரு. அது என்ன, எல்லா சமூகங்களுக்கும் அதிகாரமற்ற சமூகங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும்னு அண்ணன் செய்யறது, பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்தணும் அப்படிங்கிறது, இது போன்ற விஷயங்களை அது அண்ணன் செய்வார். நம்ம வேலை நம்மளால முடிஞ்சவரை மக்கள்கிட்ட போய் பார்த்து மக்களோட பிரச்சனைகளை மக்களுக்கு புரிய வச்சு, நான் வியாபாரத்துக்கு போற இடத்துல இந்த குழு கடனை பத்தி அதிகமா பேசுவோம். மக்கள் வாங்காதீங்க, அது உங்களோட உழைப்பை சுரண்ட விடயம், அதை புரிஞ்சுங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட பேசுவேன். மக்கள் தெளிவடைகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, தெளிவடைய முடியாது. காரணம் அவங்க அந்த அளவுக்கு உள்ள போயிட்டாங்க. இந்த மக்களுக்காக போராடுறீங்களா? வேற வழி இல்லை, விட்டுட்டு போக முடியாது. அண்ணன் சொல்ற மாதிரி விட்டுட்டு போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? நாங்க எதாவது எதிர்பார்த்து நின்றோம்னா சோர்வடைவோம். நாங்க தான் எதையுமே எதிர்பார்க்கலையே. இப்ப வெற்றியை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை? நான் தான் உண்மையை சொல்றேன். அண்ணன் இன்னும் 10 ஆண்டுகள் தோத்து போனாலும் நாங்க அண்ணன் கூட அண்ணனோட இருப்பீங்க, உறுதியா நிற்போம். ஏன்னா எனக்கு அண்ணனை விட ஒரு சிறந்த தலைவன் தமிழ்நாட்டுல இல்லை, இப்ப வரலையும் இல்லை. எப்ப வருவான்னு தெரியல, வந்தா பார்க்கலாம். உன்னத நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.